கடந்த வாரத்திலே நாம் எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்தின் அடிப்படையிலே மெர்சி அண்ட் கிரேஸ், இரக்கம் கிருபை என்கிறதான 2 வார்த்தைகளை, 2 கடவுளுடைய உதவிகளை குறித்து கற்றுக்கொண்டோம். இந்த கிருபை என்பது இயேசுவின் வழியாக மட்டுமே இந்த பூமிக்கு வந்தது என்று பார்த்தோம். இந்த கிருபை என்பது சரியான நேரத்தில் கிடைக்கிற உதவி என்றும், பலகீனமாக இருக்கும்போது கடவுள் தருகிறதான பலன் என்றும் பார்த்தோம். A power when you are weak, a help in time of need என்கிற காரியங்களை பார்த்தோம். மட்டுமல்ல, இயேசு was the first person was filled with grace. இயேசுவின் மீது கிருபை தங்கி இருந்தது என்றும், அதே கிருபை அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவர்கள் மீது தங்கியிருந்தது என்றும் பார்த்தோம். இயேசுவுக்கு கிருபை தேவைப்பட்டது. ஆகவே கடவுள் இயேசுவுக்கு கிருபையை கொடுத்தார். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவெனில், இயேசுவுக்கு இரக்கம் தேவைப்படவில்லை. இயேசுவுக்கு இரக்கம் தேவைப்படவில்லை. He never sinned. இரக்கம் எப்பொழுதும் நமது கடந்த கால வாழ்க்கையில் தொடர்புள்ளது என்பதனாலே இயேசு அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை. இயேசுவுக்கு இரக்கம் தேவைப்படவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இரக்கமும் கிருபையும் இரண்டுமே இயேசுவின் வழியாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மீண்டும் அதே எபிரேயர் 4 அதிகாரத்தினுடைய 16 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Hebrews chapter 4 verse 16. இப்பொழுது இந்த 16 வசனத்தை வாசிக்கும் போது 15 வாசிக்கலாம். For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but one who has been tempted in all things as we are, yet without sin. Therefore, let us draw near with confidence to the throne of grace, so that we may receive mercy and find grace to help in time of need. இந்த வசனத்தில் இப்பொழுது பார்த்தீர்களா எதை குறித்து சொல்லுகிறது என்றால், இயேசு நமக்காக பரிதபிக்கிறார். He sympathize with us. எதற்காக சிம்பத்தைஸ் பண்றாரா என்றால், in our weakness, நாம் பலகீனமாய் இருக்கும் போது நமது பலகீனத்தை குறித்து அவர் சிம்பத்தைஸ் பண்றார் நம்ம கூட. என்ன பலவீனத்தை இங்கே சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, the context was கடைசி லைன், yet without sin. அதாவது அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். இயேசு நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். Do you believe that? If you really believe that one, இயேசு நம்மை போல் எல்லா வகைகளிலும் சோதிக்கப்பட்டார், then I tell you, உங்களை அது வெற்றியை நோக்கி நடத்தும். நீங்கள் அதை விசுவாசித்தால். அநேக மக்கள் அதை விசுவாசிக்கவில்லை. எதனா, இயேசு ஒரு மனிதனை போல சோதிக்கப்பட்டார் என்பதை அநேகர் விசுவாசிப்பது இல்லை. காரணம், அவர்கள் ஏன் விசுவாசிப்பதில்லை என்றால், அவர்கள் இயேசு கடவுள், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவர் கடவுள். ஆகவே கடவுளை யாரும் சோதிக்க முடியாது பாவத்தினால் என்பது போல அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது கடவுள்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உலகத்திற்கு அவர் வந்த போது he emptied himself. கடவுளுக்கு உரிய எல்லா விதமான அதாவது எல்லா விதமான ஏதுக்களையும் அவர் எம்டி பண்ணிட்டு தான் மனிதனாய் பிறந்தார். ஆகவே அவர் முழு மனிதனாயும் முழு கடவுளாகவும் உலகத்தில் இருந்தார். அவர் மனிதனாய் இருந்தபடியினாலே அவர் சோதிக்கப்பட்டார். எப்படி சோதிக்கப்பட்டார் என்றால், in every possible way. உங்களுக்கு என்னென்ன விதமான சோதனைகள் வருகிறது? Temptations, discouragement, react in angrily or giving answer angrily. கோபமா பதில் கொடுப்பது அல்லது கோபமா திரும்பி செய்து விடுவது.
என்று சோதிக்கப்படலாம். நாம் கசப்பை இருதயத்துக்குள் வைத்துக் கொள்ளும்படியாய் சோதிக்கப்படலாம். பெருமை உள்ள, என்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், நான் எப்பவுமே அதை சிறப்பாக செஞ்சிருவேன் என்பது போல ஒரு பெருமை உள்ள எண்ணம் வரும்படியாய் சோதிக்கப்படலாம். இச்சை, பண ஆசை, பொறாமை, இன் மெனி வேஸ் நம்ம சோதிக்கப்படலாம் இல்லையா? இதே போலதான் இயேசு சோதிக்கப்பட்டார். Do you believe that? That's an important thing. இதே வண்ணமாக இயேசுவுக்கு எல்லா விதமான சோதனைகளும் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் நம்மோடு சிம்பத்தைஸ் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வீக்னஸ் குறித்து அவருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கிறது, ஒரு சிம்பத்தி இருக்கிறது. ஏன் என்றால், அவர் சோதிக்கப்பட்ட போது சோதிக்கப்பட்டு அந்த பாதையை கடந்து வந்தார். ஆகவே நாம் அந்த பாதையை துவங்கின வினாடியிலிருந்து நாமும் அதே வண்ணமாக சோதிக்கப்படுகிறோம், அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப. ஆகவே அதை கடந்து போன அவர், நாம் அந்த பாதையை கடக்கும் போது, ஆமா நான் கடந்து போன போது எனக்கு ஒரு புல் இருந்துச்சு. அவர் நினைக்கிறாரு, இயேசு என்ன நினைக்கிறாருன்னா, பாவம் என்பது ஒரு டக் ஆஃப் வார். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், இட்ஸ் a டக் ஆஃப் வார். இன்னொரு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இழுக்கும் போது தான் அது டக் ஆஃப் வார். இழுக்கலனாக்கா டக் ஆஃப் வார் இல்ல. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சோதிக்கப்பட்டார் எனும் பட்சத்தில் அவருக்கு ஒரு புல்லிங் இருந்துச்சு. புல்லிங் இருந்துச்சு, எல்லா வகையிலையும் ஒரு புல்லிங் இருந்துச்சு. கீழ்ப்படியாம இருக்க, அன்சப்மிசிவா இருக்க, பெருமைப்பட, எல்லா வகையிலையும் அந்த புல்லிங் இருந்துச்சுல்ல. அந்த புல்லிங்க அவர் அனுபவிச்சதுனால அவர் விழுந்து போகல. ஆகவே அவர் பாவம் செய்யல, ஆனா அனுபவிச்சார். அந்த புல்லிங்க, அந்த இழு விசைய அனுபவிச்சதுனால இப்பொழுது நாம் கடந்து போகும்போது, நீங்கள் கடந்து போகும்போது அந்த புல்லிங்க நம்ம உணர்றோம் என்பது இப்பொழுது அவருக்கு தெரியும். when the exact situation arises, வீட்டில் ஏதோ ஒரு காரியம் தவறா போயிடுச்சு, கணவன் மனைவியும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணவங்க ரொம்ப எரிச்சலா ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து இருக்கிறவங்க நான் அதற்கு காரணமே இல்லை என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால அவங்க அதுக்கு ஈக்குவலா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவர் பாவத்தில் விழுந்துட்டார் ஆல்ரெடி. அது ஆணோ பெண்ணோ, கணவனும் மனைவியை விழுந்துட்டாங்க. தென் the second personக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதற்கு பதில் சொல்ல. that is the movement, it is pulling. அவங்க அனுபவிக்கிற புல்லிங் அது. இப்போ இயேசு அந்த பாதையை கடந்து போனதுனால, இயேசு எப்படி கடந்து போனார்னா, இவன் பிசாசுகளினுடைய உதவியினால இந்த ஆவியை துரத்தி இருக்கிறான் என்பது இயேசுவுக்கு விரோதமா வந்த ஒரு கம்ப்ளைண்ட். உதாரணத்துக்கு இயேசுவுக்கு அங்க அதுக்கு ஆன்சர் சொல்லணும். என்ன ஆன்சர் சொல்லணும்னா, அவர் இப்படி திரும்பி பார்த்து, நீ என்னன்னு சொன்ன, நான் பிசாசுனுடைய தலைவனால உதவி செய்யறேன்னு நினைச்சியா? கிடையாது, நான் கடவுளுடைய குமாரன் என்று சொல்லியிருக்க கூடும். தட்ஸ் வாட் இஸ் டைம் ஆஃப் புல்லிங் இயேசுவுக்கு. ஆனா அந்த டைம் ஆஃப் புல்லிங்ல அவர் என்ன பண்ணாராம், இங்க வேதம் சொல்லுது, கடவுள்கிட்ட போயிட்டு கிருபையை வாங்கிக்கிட்டாரு. ஆண்டவரே give your grace. கடவுள் கிருபையை கொடுத்த உடனே அதே மனிதனுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்றாருன்னா, you are forgiven. You are forgiven. நீ மனுஷகுமாரனாகி எனக்கு விரோதமாக தானே பேசின, you are forgiven. That is the thing. அவர் கிருபையை வாங்கி கொண்டதுனாலே, பெற்றுக்கொண்டதுனாலே அவரால் அப்படி பதில் கொடுக்க முடிஞ்சது. இப்போ எனக்கு விரோதமா அல்லது உங்களுக்கு விரோதமா ஒருவர் ஒரு பதில் சொல்றாங்க. that is the time you are feeling the pressure of the pulling, tug of war. then you sympathize with your weakness. என் மகள் அல்லது என் மகன் வீக்கா இருக்கிறான், இப்ப விழுந்துருவான் போல தெரியுது என்று நம்மோடு கூட நம்ம மேல சிம்பத்தைஸ் பண்றாரோ. ஏன் என்றால் he gone through that way. that's what அந்த வசனம் சொல்லுது. அப்படி இருப்பதனாலே நாம் இப்பொழுது அவர் போன அதே throne of grace கிட்ட போய் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் இந்த புத்தக ஆக்கியம். நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு வழிகாட்டி. பாவம் இல்லாமல் கிருபை பெற்றுக்கொண்டு கடந்து போய்விட்டார். இப்பொழுது நீ பலகீனம் அடைகிற ஒவ்வொரு வினாடியிலையும் உங்க மீது அவர் சிம்பத்தைஸ் பண்றார், உங்களோடு அவர் பரிதபிக்கிறார். பரிதபிச்சுட்டு ஒருவேளை இவன் அல்லது இவள் கிருபையை கேட்கும் பட்சத்தில் கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். He will not give forcefully when you go to the throne and ask in the time of need, when you are weak, when the time of help is willing to give you. அதுதான் அந்த 15ஆம் வசனத்தை லிவிங் பைபிள் இப்படியா சொல்லுது. He understands our weaknesses, for he faced all of the same testings we do.
நாம் கடந்து போன எல்லா விதமான பரிசோதனைகளும் அவரும் கடந்து போனாரு. ஆகவே he understands our weaknesses, but when he gone through that way, yet he was not sin, but we are sinning. That is a different. But நம்மளும் அந்த பாதையை கடந்து பாவம் இல்லாமல் கடந்து போக வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு தான் கிருபாசனம். அங்கிருந்து தான் நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது என்று சொல்லி இந்த புத்தக ஆக்கியோன் எழுதுகிறார். இந்த பாவங்களை நாம் பாவங்களினால் சோதிக்கப்படும் போது பொறாமைப்பட, கோபப்பட, எரிச்சல் அடைய, பதிலுக்கு பதில் செய்துவிட சோதிக்கப்படும் போது நம்ம எப்படி ஜெபிக்கலாம் என்றால், இயேசு நமக்கு பிரதான ஆசாரியன், நம் மீது பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன். நமது வீக்னஸை குறித்து அவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் நாசரேத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர் ஒரு வாலிபனாய். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது பைபிள் tells that you are tested exactly like me. இப்போ நான் கடந்து போற பாதையில எனக்கு ஒரு சோதனை இப்போ ஏற்பட்டிருக்குது இல்லையா, அதே போல சோதனையை அனுபவிச்சீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீர் கிருபையை பெற்றுக்கொண்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே now I feel the pulling of the temptation. I am now about to fall. ஆகவே அன்றைக்கு நாசரேத்தில் நீ அனுபவிச்ச அதே இதை நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன். But I believe you can give me grace. Please give me your grace. என்று கேட்கும்போது is more willing to give us. That's what the verse இங்க வசனம் சொல்லுது நமக்கு. அதுதான் நமக்கு சொல்லுது. ஆக the secret of receiving grace is first of all to acknowledge our weakness. First of all to acknowledge our weakness and acknowledge our need. Acknowledge our weakness and acknowledge our need and acknowledge our failures. Acknowledge our help, powerlessness. நம்மகிட்ட பலம் இல்லை என்பதையும், நாம் வீக்கா இருக்கிறோம் என்பதையும், நாம் அடிக்கடி தோல்வி அடைந்தவர்கள் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்வதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டு ரிசீவ். ஏனென்றால் நான் வீக் அப்படின்னும் போது தான் ஓகே, எனக்கு ஒரு பவர் வேணும், எனக்கு ஒரு உதவி வேணும் என்ற எண்ணம் வரும். நான் அடிக்கடி விழுந்து போனவன் என்பதுதான் நான் விழுந்து போகாம போவதற்கான வழி என்ன இருக்கிறது என்பதை தேடுவேன். நமக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டவுடன் இருக்கிற இடத்தில் வாங்கிக் கொள்ள நாம் திரும்புவோம். இல்ல, இப்ப வீடு வாங்கணும், உதாரணத்துக்கு சொல்றேன், வீடு வாங்கணும், யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வீடு வாங்குவதற்கான தொகை இல்ல, பணம் இல்ல, ஏன்னா இட்ஸ் a huge money. What you are doing then? இருக்கிற இடத்துல போயிட்டு லோன் வாங்கிக்கிறீங்க, பேங்க்ல போய் லோன் வாங்கிக்கிறீங்க. அப்போ வீடு வாங்குவதற்கான தொகை உங்கள்கிட்ட இல்லை என்பதை நீங்கள் உணர்வதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல வர்றது. உணர்ந்த உடனே நான் வீடு வாங்கணும் எனக்கு, அப்ப என்ன பண்ணுவேன் நான்? I will get loan from bank, mortgage from bank. The same way கிருபை உங்களுக்கு வேண்டும். ஏனாக்கா பாவம் உங்களை மேற்கொள்ளுது, பாவத்துல நீங்க விழுந்துடுறீங்க, யூ நீட் ஹெல்ப். அப்ப எனக்கு ஹெல்ப் வேணும். அப்ப எங்கிருந்து கிடைக்கும் அந்த ஹெல்ப் என்றால் கடவுளுடைய கிருபாசனத்தையில. அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நாம் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் மீது தான் கிருபை முதலாவது தங்கி இருந்தது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? என்னோடு கூட திருப்புங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Because of the sufferings of death crowned with glory and honor, so that by the grace of God Jesus might taste death for everyone. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? கடவுளுடைய கிருபையினால் தான் இயேசு மரணத்தை ருசித்தாராம். சிலுவையில் போய் அவர் மரிச்சார் இல்லையா? அவர் சிலுவையில் மரிக்க போவதற்கு அவருக்கு என்ன கிடைச்சுதான்? கடவுளுடைய கிருபை. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை முடியும் வரைக்கும் we need grace to live without sin. பாவம் இல்லாமல் அல்லது பாவத்தை வெற்றி கொண்டு கடவுளுடைய சித்தத்தை முழுமையாய் செய்து வாழ்வதற்கு நமக்கு கிருபை வேண்டும். Without grace we cannot do anything pleasing God. ஆனால் இயேசுவுக்கும் அது வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது certainly yes. இயேசு மரணத்தை ருசி பார்க்கவே அவருக்கு கிருபை தேவைப்பட்டது.
இப்படிதான் வேதம் சொல்லுது. By grace of God he tasted death. அப்ப இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்து ஒரு முறை கூட அவருக்கு இரக்கமே தேவைப்படவில்லை. கடவுளுடைய சித்தத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த அவருக்கு மரணத்தை, சிலுவைக்கு போவதற்கு, அவர் உலகத்தில் வந்ததே நம்மை மீட்க, ரட்சிக்க, அவருக்கே கிருபை தேவைப்பட்டதா எனும்போது நமக்கு கிருபை எவ்வளவு வேண்டும்? That's what you need to understand. We need a lot of grace continually. Because ஒரே நாள்ல ஒரே விதமான பாவத்தில் பலமுறை சோதிக்கப்படுகிறோம், அல்லது ஒரே நாளில் பலவிதமான பாவங்களினால் நாம் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு கிருபை வேண்டும். That's where we need to understand we are very much need grace to live a godly life, to please God and to God's will, and to overcome sin. We need grace. பிரியமானவர்களே, இயேசுவை போலவே கடவுள் நமக்கு ஒவ்வொரு தருணங்களிலும் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில கிருபையை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு அநேக தெரிந்த வசனங்கள் தான். பாருங்கள். முதலாவது வசனம் எபேசியர் 2:8. Please stand with me. எபேசியர் 2:8. For by grace you have been saved through faith. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டது கடவுளுடைய கிருபையினால். For grace you have been saved through faith. விசுவாசம் மட்டும் போதுமா? அண்ணா இல்ல, போதவே போதாது. ஆகவே தான் அங்க கிருபை தேவைப்படுது. அந்த கிருபை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது as long as you are not getting from God. ஆகவே தான் கடவுளே கொடுக்கிறார். It's a gift. It's a gift. Free. Grace என்பது gift. So God gave the free gift of grace to you. By that you are saved. First thing. இரண்டாவது விஷயம் பாருங்க. ரோமர் 3:24. Being justified as a gift by his grace through the redemption which is in Christ Jesus. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலே. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் நீதிமானாக்கப்பட்டது கிருபையினாலே. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு எந்தெந்த வகையில கிருபை கிடைச்சிட்டே இருக்குன்னு பாருங்க. ரட்சிப்பு கிருபையினால், நீதிமானாக்கப்பட்டது கிருபையினால். அடுத்து இன்னொரு வசனங்க பாருங்க. எபேசியர் 4:7. எபேசியர் 4:7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. But to each one of us grace was given according to the measure of Christ's gift. நம் ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் grace was given. இங்க இந்த நம் ஒவ்வொருவருக்கும் நான் சொன்னேன்ல, இந்த நம் ஒவ்வொருவருக்கும் என்ற அந்த கேட்டகரியில யாருனாக்கா, it was talking about the believers who accept Jesus in Ephesians church. The church of Ephesus ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தான் அவர் எழுதுறாரு. நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற எபேசு சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கிருபை கொடுத்திருக்காரு. ஆகவே தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே தான் அவங்க நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க. Because God given grace. And also here it is called a gift. வரம். தமிழ் வேதம் சொல்லுது வரம். நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவினுடைய ஈவுக்கு தக்கதாக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கிருபை நீங்க பாத்தீங்கன்னா, பின்னாடி போய் பாத்தீங்கன்னா, it was talking about the வரம், போதிக்கிற வரம், ஊழியம் செய்கிற வரம் என்கிற வரங்களை குறித்து சொல்லுதுங்க. ஆக நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், நாம் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம். நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனமும் உங்களுக்கு காட்டுறோம். ரோமர் 12:6. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் கடவுள் கிருபை அளிச்சிருக்கிறாரு. ஆகவே அந்த கிருபையினாலே உங்களுக்கு ஒவ்வொரு வரம் இருக்கிறது, அல்லது பல வரங்கள் இருக்கிறது. Do you understand and do you believe that one? Do you have a gift
of Holy Spirit. And that because of the grace which you received from Jesus. That because of the grace which you received, you have a gift that is different from each and every one. Reason? The grace, the measure of உங்களுக்கு என்று அளந்த அளவுபடி தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. உங்கள்ட்ட சில தாளந்து இருக்கலாம், உங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். Reason it was a differed because of God's measurement. ரோமர் 6:14. For sin shall not be master over you, for you are not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இது உச்சகட்ட ஒரு இது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள், வரங்களை பெற்றிருக்கிறீர்கள், இப்பொழுது கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்க எப்படி சொல்லலாம்னாக்கா, because you are under grace, sin is not your master. Sin is not your master because you are under grace. அப்போ நீங்க கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய அதிகாரி யார் இப்பொழுது, அல்லது உங்களுடைய முதலாளி யார் இப்பொழுது, அல்லது உங்களுடைய எஜமானன் யாரு என்றால் கடவுள். ஆகவே தான் இப்போ மழை பெய்துட்டு இருக்கும்போது மழையில நனையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? குடையை பயன்படுத்துறோம். குடையை நீங்க விரிச்சு பிடிச்ச வினாடியிலிருந்து மழை தண்ணி உங்க தலையில படுறதில்லை. சேம் எக்ஸாம்பிள், யூ ஆர் அண்டர் கிரேஸ் நவ். கிரேஸ் ஒரு குடை போல உங்களை பாதுகாக்கிறது. ஆகவே பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. கிருபை உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த கிருபை என்கிற காரியத்தை குறித்து நாம் வசனமாக பார்த்து கொண்டே வருகிறோம். ஏன் என்றால், we will come to that point because இன்றைக்கு உலகத்திலே கிருபையை குறித்து, குறிப்பாக கிறிஸ்துவ உலகத்தில், ஏன்னா மற்றவர்களுக்கு கிருபையை குறித்து தெரியாது, கிறிஸ்துவ உலகத்திலே கிருபையை குறித்து அநேக தவறான எண்ணங்கள் இருக்கிறது. கிருபை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் தவறான போதனைகள் இருக்கிறது அநேகம். ஆகவே இந்த கிருபையை கடவுள் யாருக்கு கொடுக்கிறார், ஏன் கொடுக்கிறார், அது எப்படிப்பட்டது, அதை பெற்றுக்கொண்டவன் எப்படி செயல்படுவான் என்பதை உள்ளபடியே நாம் வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைத்திருப்பது அல்லது உங்களுக்கு கிடைத்திருப்பது கடவுளுடைய கிருபைதானா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் நாம் இதை படிப்படியாக கற்றுக்கொள்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை உங்களுக்கு உதாரணமாய் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 15 திருப்புங்க. ரோமர் 15 அதுல 15 மற்றும் 16 ஆகிய வசனங்கள். பவுல் சொல்றாரு, பிரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து பிரஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபை. பவுலுக்கு கடவுள் கிருபை அளிச்சாராம். பவுல் சொல்றாருங்க, ஏன் அளிக்கப்பட்டது இந்த கிருபை என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், பிரஜாதி மக்கள் பவுல் வழியாக கிடைக்கப்படுகிறதான சுவிசேஷ ஊழியத்தில் நற்செய்தியை கேட்டு தேவனுக்கு பிரியமான பலியாய் மாற வேண்டும். பவுலுக்கு கிருபை கிடைச்சது என்ன? முதல்ல அவருக்கு என்ன கிருபை கிடைச்சதுன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டார், அது ஒரு கிருபை. அவர் நீதிமானாக்கப்பட்டார், அது ஒரு கிருபை. அவருக்கு வரங்கள் கொடுத்தார், அது ஒரு கிருபை. அவர் கிருபைக்கு கீழ் இருக்கிறார், ஆகவே பாவம் அவரை ஆண்டு கொள்ளவில்லை, அது ஒரு கிருபை. இப்பொழுது அந்த வரங்களிலே, கிருபையினால் கிடைத்த வரங்களின் அடிப்படையிலே அவர் போய் பிரஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். பிரஜாதிகள் கடவுளுக்கு பிரியமான பலியை மாறுகிறார்கள், அது ஒரு கிருபை. அப்போ பவுலுக்கு கிருபை எது கிடைச்சாரு? இப்போ ரட்சிப்புக்கு கொடுக்கிற கிருபை, நீதிமானாக கிடைக்கிற கிருபை, வரங்கள் கிருபை, கிருபைக்கு கீழ் இருக்கிறது எல்லாருக்கும் காமன். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த அந்த வரங்களின் அடிப்படையில் அவங்க வேலை செய்றாங்க. பவுலுக்கு கொடுத்தது எது கொடுத்தாருனாக்கா, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, குறிப்பாக பிரஜாதிகளுக்கு என்று சொல்லுகிறார். இதே மீண்டும் அவர் எழுதுறாரு பாருங்க, என்னோட கூட திருப்புங்கள். கலாத்தியர் 2:8-9.
சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, கிருபை எதற்கு இங்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்குதான்? மீண்டும் அவர் எழுதுறாரு, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. மீண்டும் என்னோட கூட திருப்புங்கள் எபேசியர். This all very interesting. If you go dig in about அதனுடைய ரூட் என்ன, ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய ரூட் என்ன, அது எப்படி துவங்குகிறது, எந்த வழியாய் பயணிக்கிறது, எங்கே போய் சேரும், உங்களை எங்கே கொண்டு போகும் என்று நீங்கள் சரியான முறையில் அதை நீங்கள் கடந்து போகும்போது நடுவில் இருக்கிற ஒரு 30-40 வசனங்கள்ல ஒரே வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம தொங்க மாட்டோம். 3ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 3ல் அவர் 1வது 2ஆம் வசனத்தை சொல்றாரு எபேசியர் கிட்ட, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்குனே கடவுள் எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன, எதற்காக அந்த கிருபை எனக்கு கொடுத்தார் என்றால் 7ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அந்த கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். முதல்ல மறுபடியும் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. 3வது 11ஆம் வசனத்தில் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னது என்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. பவுலுக்கு கிருபை எதுக்கு அளிக்கப்பட்டதா? இயேசுவுக்குள் இருக்கிறதான ரகசியங்களை எல்லோருக்கும் அறிவிக்க. அதே போல அளவற்ற கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, பிரஜாதிகளுக்கு அறிவிக்க. அதே போல கடவுளுடைய பலத்த சத்துவத்தால் சுவிசேஷத்தை அறிவிக்க. இப்போ கிருபை எதற்கு ஒரு மனுஷன் கிடைக்குது பவுலுடைய வாழ்க்கையின் அடிப்படையில என்றால், அவர் ரட்சிக்கப்பட, அவர் நீதிமானாக்கப்பட, அதே போல அவர் பாவம் அவரை ஆண்டு கொள்ளாமல் இருக்க, அவர் சுவிசேஷத்தை, ரகசியத்தை, கடவுளுடைய அளவற்ற அற்புதங்களை பிரஜாதி மக்களுக்கும் மட்டுமல்ல சகல மக்களுக்கும் எடுத்து கொடுப்பதற்காக. கிருபை இதற்காகத்தான் பவுலுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு கிருபை எதற்கு கிடைச்சது என்றால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, அதே போல மரணத்தை ருசி பார்ப்பதற்கு. இப்போ கிருபை எதற்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்துங்களா பைபிள்ல? ஆக்சுவலா பைபிள்ல கிருபை இதுக்கு தான் கொடுத்திருக்குது. ஏனெனில் கிறிஸ்தவ உலகத்துல ஒருவன் ஐஸ்வர்யானா மாறிட்டான்னா, வசதியா மாறிட்டா, மக்கள் என்ன பேசிக்குவாங்க? கிறிஸ்தவர்கள் என்ன, கடவுளுடைய கிருபை, அவரு 3 வீடு வாங்கிட்டாரு அல்லது 2 கார் வாங்கிட்டாரு, பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சிட்டாரு, கடவுளுடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையினாலே நாம் 3 கார் வாங்கிடுவோம் அல்லது எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சிருவோம்னாக்கா இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனும் அதே வேலை செய்துட்டு இருக்கிறான். பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, செல்வங்களை குவிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆகவே கடவுளுடைய கிருபை அதற்கு வழங்கப்படவில்லை. இயேசுவின் வாழ்க்கையும் பவுலுடைய வாழ்க்கையும் சாட்சி. கடவுளுடைய கிருபை எதற்கு வழங்கப்படுகிறது? பாவம் இல்லாமல் வெற்றி வாழ்க்கை வாழ, கடவுளுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாமல் இருக்க, நீதிமான் ஆக்கப்பட, ரட்சிக்கப்பட. இப்படிதான் வேதம் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. பவுலுக்கு கடவுள் கொடுத்தார் இல்லையா இந்த கிருபை, அந்த கிருபை என்ன ஆயிற்று, அந்த கிருபை என்ன ஆயிற்று என்று பவுல் எழுதுகிறார். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் சொல்றார் பாருங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அதாவது வீணாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல
அவர்கள் கண்களை திறக்க, இயேசுவினுடைய அவருக்குள் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் கிருபை அளிக்கப்பட்டதான். அவர் சொல்றாரு, அந்த கிருபை வீணாகவில்லை. It was working exactly what he wanted to do. கடவுள் என்ன நடந்துச்சுனாக்கா, இப்பொழுது நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன், ஏன்னா நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன், பாவம் என்னை ஆண்டு கொள்ளவில்லை. அதான் சொல்றாரு, for I am but by the grace of God I am what I am. நான் இப்பொழுது இருக்கிறேனே, அது எப்படி இருக்கிறேன் என்றால் கிருபையினாலே. அவர் அப்பொழுது எப்படி இருக்காருன்னா, பாவம் இல்லாமல் இருக்கிறார், நீதிமானாக்கப்பட்டவராய் இருக்கிறார். அது கிருபையினால் இருக்கிறேன் முதலாவது. இரண்டாவது, அவர் கொடுத்த கிருபை என்ன கிருபை? அறிவிக்க வேண்டும் என்று கொடுத்த அந்த கிருபை, it was that this grace toward me did not prove vain. அது வீணாய் போகவில்லை. எப்படி என்றால், நான் I labored even more than everybody. நான் வேலை செஞ்சேன், ஆனாலும் நான் செய்யல, எனக்குள் கடவுள் கொடுத்ததான அந்த கிருபை வேலை செஞ்சிச்சு. கிருபை இருக்குது இல்லையா, பாவம் செய்யலாம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மறைமுகமான போதனை. வெளிப்படையா சொல்றதில்ல மக்கள், கிருபை இருக்குது அல்லவா, நீ தாராளமா பாவம் செய்யலாம் என்று சொல்வது இல்லை. ஆனா மறைமுகமா அவர்களுடைய செய்தியின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்வது என்னன்னா, கிருபை இருக்கிறது, ஆகவே நான் எப்படி வேணாலும் வாழலாம், because God's grace is sufficient for me என்பது போல எடுத்துக் கொள்கிறார்கள். தவறா? Grace was not a license to sin, but people treat grace as a license to sin. கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு கிருபையை பயன்படுத்துகிறார்கள் ஒரு கேடகம் போல. கிருபை இருக்கிறது, நாம் இப்பொழுது கிருபையின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆகவே எல்லாம் மாறிவிட்டது என்பது போல செய்திகள் வருகிறது. மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லை, வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருக பெருக கடவுளுடைய கிருபை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிருபை எதற்கு பெருகிற்றான்? நீங்கள் பாவம் செய்யவா என்றால் இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துக்கு வாங்க. ரோமர் 6:15. பதினாலாம் வசனத்தை வாசிச்சுட்டு 15 வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை இப்பொழுது, ஆகவே கிருபைக்கு கீழ் இருக்கிறோம், எனவே நாம் பாவம் செய்யலாமா? பவுல் கேட்கிறாரு. நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை, கிருபைக்கு கீழ் இருக்கிறோம், ஆகவே பாவம் நம்மை ஆட்சி செய்யாது, அது நம்முடைய மாஸ்டர் இல்லை, ஆகவே நாம் பாவம் செய்யலாமா என்று கேட்கிறார். கிருபை அதிகமாய் கிடைக்கிறது அல்லவா, நாம் பாவம் செய்யலாமா? நோ, கூடாது. of course it's never, of course it is not என்று வேதம் சொல்லுகிறது. may it never be. நல்லா கேளுங்க என் அன்பு மக்களே, கடவுளால் ரட்சிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட மனிதன் யாராயிருந்தாலும், whoever it may be, அவன் அல்லது அந்த பெண் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது பாவத்தில் விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக நீங்க பாவமே செய்ய மாட்டீங்களா என்பதல்ல கேள்வி. பாவமே செய்ய மாட்டீங்களா? பாவம் செய்ய மாட்டீங்களா எனக்கு இப்ப ஆன்சர் தெரியாது. எனக்கு அந்த டக் ஆஃப் ஓவர் வரும்போது நான் உதவியை வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலையா என்பது எனக்கு இப்போ தெரியாது. I may have an idea when I was tempted, when I was facing the pull, I will get grace. I will ask God to give me grace. அப்படின்னு நான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. But when exact actual situation வரும்போது, we don't know whether we will ask grace or we will give up. அங்க விட்டுருவோமா நமக்கு தெரியாது. ஆகவே நீ பாவம் செய்வியா மாட்டியா என்பதெல்லாம் கேள்வி. பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லோருமே. ஆனா we don't want to take grace as a license to sin without fear God. கடவுளுக்கு பயப்படாம தொடர்ந்து பாவம் செய்ய இந்த கிருபையை ஒரு லைசன்ஸா பயன்படுத்த கூடாது. இதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவ உலகத்துல போதனை எப்படி இருக்குன்னா, once you are saved forever. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா அதுக்கப்புறம் உங்களோட ரட்சிப்பை யாரும் உங்களிடம் பிடிக்கிட முடியாது என்பது போலதான் செய்திகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட செய்திகள் நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க ரட்சிப்பை நீங்க இழந்து போகவே முடியாது என்றுதான் போதிக்கப்படுகிறார்கள் சில இடத்துல. ஆனால் வேதம் நமக்கு தெளிவான எச்சரிப்பை கொடுக்கிறது.
தெளிவான எச்சரிப்பு கொடுக்கிறது. அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு, அதற்கு பின்பு நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கவலை இல்லை. காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாயிற்று, கிருபை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இல்ல பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டது எதனால? கிருபையினால. இதை நீங்க எப்பவுமே பேஸா வச்சுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இனிமே நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கொள்ள முடியாதே. ஏன்னா நீ கிருபைக்கு கீழே இருந்தா எப்படி இருப்ப? பாவம் உன்னை ஆண்டு கொள்ளாது. You need to see both sides. ஆண்டு கொள்ளாது மட்டுமல்ல, நீ கிருபையை இழந்து விட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றுக்கொண்ட கிருபையை நீங்கள் இழந்து விட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்துக்கு நாம் வரலாம். வருவதற்கு முன்னாடி இன்றைக்கு நம்மளுடைய மனப்பாட வசனத்தை எடுங்க. தீத்து 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்கள். இதுல பாருங்களேன், அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் மூணுமே எழுதியிருக்கு பாருங்க. For the grace of God has appeared, bringing salvation to all men. This is our past. அதாவது இங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்சத்துல அவருடைய கடந்த கால வாழ்க்கையில, which means அவர் என்றைக்கு ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாள்ல இது குறிப்பிடுது. கடவுளுடைய கிருபை வந்தது, எல்லா மனிதர்களும் ரட்சிப்படையும்படியாய் அது வெளிப்பட்டது. It is your past. அடுத்த வசனம் பாருங்க. அந்த கிருபை என்ன பண்ணுதான்? Instructing us to deny ungodliness and worldly desires and to live sensibly, righteously and godlyly in the present age. பாஸ்ட் லைஃப்ல உங்களை வந்து சேவ் பண்ணிடுச்சு கடவுளுடைய கிருபை வந்து. அதே கிருபை இன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில, பிரசன்ட் லைஃப்ல உங்களை சென்சிபிளா, ரைச்சஸா, காட்லி லைஃப வாழ அழைக்குது. மட்டுமல்ல, அன்காட்லினஸ் எல்லாத்தையும் விட்டுறணும், உலக இச்சைகளை எல்லாவற்றையும் விட்டுடணும் என்று போதிக்குதான். எது போதிக்குது? the grace. the grace தான் உங்களை வந்து ரட்சிப்படைய செஞ்சிச்சு. the same grace is instructing you or teaching you to deny ungodliness and to live sensibly, righteously and godly in the present age. அடுத்த வசனம். And looking for the blessed hope of our Lord to appear again. Same grace is teaching you to hopefully keep yourself because Jesus is coming back. மூன்று காரியங்களையும் அந்த கிருபை செய்கிறது. ஆக கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இன்றைக்கு நிகழ்கால வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை, அல்லது கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு போதிக்குது இந்த கிருபை. அதே வேளையில் நாளைய தினத்திலே இயேசு வருகிற போது, இன் ஃபியூச்சர், லுக்கிங் ஃபார்வர்ட் டு காட்ஸ் ரிட்டர்ன் ஃபார் ஃபியூச்சர், இதற்கும் உன்னை போதிக்குது. பாத்தீங்களா அந்த கிருபை என்னெல்லாம் பண்ணுதுன்னு? கடவுள் மற்ற மக்களுக்கு வசனத்தை அறிவிக்கவும் சரி, நீங்கள் பாவம் இல்லாமல் வாழவும் சரி, ரட்சிக்கப்படவும் சரி, நீதிமானாக்கப்படவும் சரி, வரங்கள் கிடைக்கப்பெறவும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையில பாவம் இல்லாமல் வாழவும் சரி, அல்லது சென்சிபிளா முடிவெடுக்கவும் சரி, நாளைக்கு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதிலும் சரி, the grace is the one which is coming from the beginning to end with us. ஆகவே இந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. கிருபை இழந்து போனா என்ன நடக்கும்? It won't teach you, instruct you to live sensible life, to live godly life. கிருபை இழந்து போனா என்ன நடக்கும்? It won't help you to hope for blessed hope of our Lord's return. ஆக கிருபை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 16ஆம் வசனத்தினுடைய கடைசி லைன். 15ல ஸ்டார்ட் ஆகுது, கிருபை இழந்து போகாத படிக்கு. இழந்து போய் கசப்பான வேர் முளைத்து தீட்டுப்படாமல் அல்லது கலகம் உண்டாக்காமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிடு.
அப்ப கிருபையை ஒருவன் இழந்து போக முடியுமா? முடியும். கிருபை என்பது கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிற உதவி, கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிறதான பலன். அப்போ அந்த பலனை நீ கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள தான் உங்களுக்கு கிடைக்கும். when you recognize your weakness, powerlessness, and when you ask, you will get. அப்போ கிருபை எனக்கு இருக்குது, நான் பெற்றுக்கொண்ட இன்றைக்கு, ஆகவே நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், காரணம் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று வருகிற போது you will lose your grace. வேதம் நம்மை எச்சரிக்கிறது, be careful, don't ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. மீண்டும் ஒரு வசனத்தை திருப்புங்க, கலாத்தியர். This is the last verse today. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். You have been severed from Christ, you who are seeking to be justified by the law, you have fallen from grace. கலாத்தியருக்கு அவர் எழுதுறாரு, you have been cut off from Christ. அதாவது cut off, sliced என்ற வார்த்தை பயன்படுத்துது இன்னொரு பைபிளுங்க. அவர் சொல்றாரு, you have been sliced or cut off from Christ. கிருபை இருப்பதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். காரணம் கிருபைக்கு கீழே இருக்கிறீங்க நீங்க. Since you receive the grace, you ask grace, you are not sinning. You are using the grace to not sin. But suddenly, all of a sudden, you are cut off from Christ. Why? Because you are fallen from the grace. என்று எழுதுகிறார் அவர்களுக்கு. அப்போ கிருபையிலிருந்து விழுந்து விட முடியுமா? வேதம் சொல்லுகிறது முடியும். கிருபையை இழந்து போக முடியும். கிருபை இழந்து போகும்போது என்ன நடக்குமா? You are cut off from Christ. கிறிஸ்துவிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. கிறிஸ்துவிலிருந்து வெளியே வந்துடுறீங்க. கிறிஸ்துவிலிருந்து வெளியே வரதுனா என்னங்க? ரட்சிப்பை இழந்து போவது. ஆக ரட்சிப்பை இழந்து போகவே முடியாது ஒரு மனிதனால், ஒருபுறம் ரட்சிக்கப்பட்டுட்டா என்பது வேதத்தின் அடிப்படையிலே உண்மை அல்ல. அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டத வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் சமுத்திரத்துக்குள் போனது என்ன சொல்லுது? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவர்கள் மேகத்திற்கு கீழே கடந்து போனது என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அதாவது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றார்கள். தண்ணீரை குடித்ததை ஞான பானத்தை குடித்தார்கள். அப்பத்தை சாப்பிட்டதை, மன்னாவை சாப்பிட்டதை, ஒரே அப்பத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுது அல்லவா? எனும்போது that is an example. You can be saved, you can receive all the things, but still you will be வழியில் you are cut off from Christ. You are sliced from Christ. அவர்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி இல்லை. அவர்களை ரட்சித்தார், அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்போது அழிக்கப்பட்டார்கள். நம்மை ரட்சித்தார், நாம் கிருபையிலிருந்து விலகுகிறோம் எனும்போது நாமும் கிறிஸ்துவிலிருந்து விலகி விடுவோம். கிறிஸ்துவிலிருந்து நாம் we are fallen from Christ, cut off from Christ என்பது வேதத்தின் அடிப்படையிலே உண்மை. We learn one important truth. இன்னைக்கு கடந்த வாரத்துல இரக்கம், கிருபை இயேசுவின் மூலமாக வந்தது, அது உதவி பலன் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த கிருபை எதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இயேசுவின் வாழ்க்கை, பவுலின் வாழ்க்கை இல்லது மற்ற காரியங்கள் மூலமாக கற்றுக்கொண்டோம். நெக்ஸ்ட் வீக் we will going to read learn what is the true grace. எது உண்மையான கிருபை, which is the true grace என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்க போகிறோம் next week. By doing that we will finish that one. What is the true grace? May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.